நம்ம கமலஹாசன் நடிச்ச விக்ரம் படத்துல ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஃபியா கேங், ட்ரக்ஸ் மாஃபியா கேங்குடைய தலைவரை சூர்யா நடிச்சிருப்பாரு. மெக்சிகோல அதே மாதிரி நிஜமாலுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி. அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு ஒரு சுச்சுவேஷன்ல. அந்த நாட்டு ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சுட்டு கொன்னுட்டாங்க. அவர் சுட்டு கொன்னவாட்டி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த தலைவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைவர்கள் என்ன பண்றாங்க, கிளர்ச்சியாளர்கள் மூலியமா அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கலவரத்தை உருவாக்குறாங்க. அரசு அலுவலகங்கள் மேல பாம்பு போடுறது, நின்னுட்டு இருக்கிற கார பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறது, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் மேல தாக்குதல் நடத்துறது, கோர்ட் மேல தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை துன்புறுத்துற விதமா ஏகப்பட்ட பாம்பு பிளாஸ்ட் ஏகப்பட்டது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த நாட்டுடைய அரசாங்கமே என்ன சொல்லியிருக்குது, ரோலக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் செத்து போயிட்டான், நம்ம நாட்டு ராணுவம் கொண்டுருச்சு, அதனுடைய விளைவா நம்ம இவ்வளவு துன்பங்களை சந்திக்க நேரிடுது. அதனால இந்த விஷயம்லாம் அடங்குற வரைக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, வீட்டுக்குள்ளாடியே இருங்க, தேவைப்படும் பொழுது மட்டும் வெளியில வாங்க, மித்தபடி வெளியில வராதீங்க. ராணுவம் கொலை செஞ்சதுனால இன்னைக்கு வந்து நாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி நடுங்கி போயிருக்குது. எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு நாம சொல்லல, மெக்சிகோ நாட்டு அரசாங்கமே சொல்லியிருக்குது. ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. அவன் எப்படியும் மனிதனுக்கு இறப்பு அப்படிங்கிறது சகஜமான ஒண்ணுதான். இறப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண கடைக்கோடி குடிமகனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நாள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஒரு நாட்டையே குட்டி சுவராக்கி இருக்கிறாரு, அவரை வந்து சுட்டு கொண்டிருக்கிற ராணுவம். இருந்தும் அவர் கீழ இருக்கக்கூடிய அடுத்த தலைவர்கள் இது பண்ணும்போது, இந்த காவல்துறையாலயோ, ராணுவத்தாலயோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் மெக்சிகோ இன்னைக்கு வந்து படாத பாடு பட்டுட்டு இருக்குது.